வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபின். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குதிரை வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு கதை, ஒரு உண்மை கதை. ஆம் நண்பர்களே, ஒரு குழந்தை, பள்ளிக்கு சென்ற குழந்தை, அங்கே ஆசிரியர் ஒருவராக கேட்குறாரு அந்த குழந்தைங்கள்ட்ட, எதிர்காலத்தில் நீ என்னப்பா ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாரு. அந்த குழந்தைங்கள் எல்லோரும் ஒருத்தவங்களா, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு ஆசிரியர் ஆகணும், நான் ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு பல தரப்பட்ட அவங்களுடைய ஆசை கனவுகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை மட்டும் சொல்கிறாங்க, நான் ஒரு குதிரை வண்டியை ஓட்ட போகிறேன், குதிரை வண்டி ஓட்டுறவனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக படுறாரு. உடனே அந்த ஆசிரியர் அந்த குழந்தையோட தாயை கூப்பிட்டு சொல்கிறாங்கள, இந்த மாதிரி உங்கள் பையன் எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு கேட்டால், நான் ஒரு குதிரை வண்டிக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல, என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அந்த தாயிடம் இந்த ஆசிரியர் சொல்கிறார். உடனே அந்த தாய் எப்படி இந்த ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உடனே ரியாக்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த உடனே வீட்டுக்கு அந்த குழந்தைய நேராக பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தாய். அந்த பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. பார்த்தா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக இருக்கிறார். ஸோ இந்த தாய் அந்த குழந்தைக்கு, நீ குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய பங்கு, பகவத்கீதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை தாங்க பிற்காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ ஞாபகம் வந்திருக்கோங்களே, அதுதாங்க நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான். பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு சிக்காகோ ஸ்பீச் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடித்தா கூட உடனே இருக்கக்கூடியது சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சிக்காகோ ஸ்பீச் தான். ஸோ இந்த ஒரு நிகழ்வுலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வருவோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடைய ஆசை கனவு என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அவர்களுடைய கண்ணோட்டத்தில், அவர்களோட ஆசை கனவு அதனோடு ட்ராவல் பண்ணுங்க. ஒரு ஒருங்கிணைப்போடு, ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனோடு செல்லும் பொழுது தான் அவர்களுடைய ஆசை கிணங்க போய் அவர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க முடியும். அந்த வகையில் விவேகானந்தர் அவர்களுடைய தாய் விவேகானந்தரின் ஆசையை வேறு விதத்தில் அவரை ஒரு ட்ராவல் பண்ண வச்சாங்க. அங்கே தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இன்றைக்கும் பாராட்டப்படுகிறார். இதற்கு காரணம் தாயின் வழிகாட்டி. ஸோ இது போன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய ஆசையை தன் பிள்ளைகளிடையே திணிக்காமல், அவர்களுடைய ஆசையை, அவர்களுடைய கனவை அறிந்து உண்மையாக உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் அவர்களை வழி நடத்துங்கள். இது பெரும்பாலும் செய்கிறது கிடையாது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவ்வாறு செய்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஞானியாகவோ விஞ்ஞானியாகவோ, ஏன் ஒரு மிக சிறந்த ஆசிரியராக கூட வரலாம். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு பதிவு அனைத்து தாய்மார்களுக்கிடையே போய் சேர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் தங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் அதனை உள்வாங்கி, அதனை உணர்ந்து தெளிவடைந்து, பின்பு தங்களுடைய வாழ்க்கை கனவை நோக்கி பயணம் செய்து தங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும் நற்பெயர் இட்டு தராமல் இந்த நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையானது ஒரு அரிதான ஒரு ட்ரிபியூட், இல்லைனா ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் கடவுளிடம் இருந்து நமக்கு கிடைத்தது. அதற்காக நாம் நம்முடைய பங்களிப்பு அப்படின்றத நம்முடைய சிறந்த கொள்கைகள், நம்மளுடைய இந்த வாழ்க்கையின் பயணங்கள் எந்த அளவிற்கு இந்த மனித குலத்திற்கு நம்மளால் ஆற்ற முடியுமோ அதனை செய்தால் மட்டுமே தான் ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு கம்ப்ளீட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முழுமையை அடைய முடியும்.
ஆம் நண்பர்களே, நாளை இன்னொரு உண்மையான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் அஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் Arise Robbie Masterminds and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.